அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாஃப்ட்வேர் நேம் வந்து பார்த்தோன்னா VSDC. இந்த VSDC சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ வீடியோ எடிட்டர் ஒரு ஆப். இந்த எடிட்டர் ஆப் வந்து இப்போ நம்ம மூவி மேக் பண்ணிக்கலாம், ஸ்லைட் ஷோ ரெடி பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறையா சிறப்பம்சங்கள் கொண்ட ஆப் இது. இதை எப்படி ஒர்க் பண்ணுறது நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த 3 வீடியோவில் பார்த்தோன்னா பேசிக்ஸ் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு எஃபெக்ட்ஸும் நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோடனே முன்னாடி இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தோன்னா blank ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறது. கிரியேட் ஸ்லைட் ஷோ அப்படின்றது வந்து பார்த்தோன்னா நம்ம நார்மலாக வந்து ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, லைனாக வந்து ஃபோட்டோஸ் மூவி மாதிரி வருது எடிட் பண்ணுறது. அடுத்து ஸ்க்ரீன்ஸ் கேப்சர், நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிங்களா. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா blank ப்ராஜெக்ட் பார்க்கலாம். இந்த மாதிரி blank ப்ராஜெக்ட் கொடுத்தோடனே ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் டைட்டில் இருக்கும். உங்களுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் நேம் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து ரெசல்யூஷன், உங்களுக்கு எந்த கிளாரிட்டியில் வேணுமோ அந்த கிளாரிட்டியில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் இருக்கட்டும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தோன்னே இப்படி தான் ஓப்பன் ஆகும். இது வந்து மேலே வந்து பார்த்தோன்னா மெனு பார்னு சொல்லுவாங்க. இந்த மெனு பாரில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்ட், சேவ் ப்ராஜெக்ட், சேவ் ஆஸ், க்ளோஸ் ப்ராஜெக்ட், க்ளோஸ் ஆல் ப்ராஜெக்ட், ரிவ்யூ, எக்ஸ்போர்ட் அப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குது. சீன்ஸ், நியூ சீன்ஸ், லோட் சீன்ஸ், அது மாதிரி வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் நிறைய இருக்குது. எடிட், இப்போ நம்ம இந்த எடிட் டூல்ஸ் தான் நம்மளாம் யூஸ் பண்ண போகிறோங்க. எடிட் டூல்ஸ், அடுத்து வியூ, எடிட்டர். இந்த எடிட்டர் டூல், இந்த எடிட்டர் டூலில் வந்து ஆட் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ப்ளிட்டு, லைனு, ரெக்டாங்கிள், எலிப்டு, இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, சப்டைட்டில் ஆட் பண்ணுறது, அனிமேஷனு, இமேஜ் ஆட் பண்ணுறது, ஆடியோ ஆட் பண்ணுறது, வீடியோ ஆட் பண்ணுறது, எல்லாம் இதில் தான் இருக்கும். இது வந்து வெளியே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து வெளியே வந்து கொடுத்துருப்பாங்க ஆப்ஜெக்ட், ஆட் ஆப்ஜெக்ட்ன்றதில். அடுத்து எடிட்டரில் பார்த்தோன்னா வீடியோ எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. வீடியோ எஃபெக்ட்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீடியோ வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஃபில்டர்ஸு, ட்ரான்ஸ்ஃபார்ம், ட்ரான்ஸ்பேர், விஎஃப்எக்ஸு, ட்ரான்சிஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதே மாதிரி ஆடியோ எஃபெக்ட்ஸ்லையும் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறங்க. வீடியோ வந்து சேவ் பண்ணுறது, இதில் தான் இருக்குது. நம்ம என்ன கிளாரிட்டி, என்ன ஃபார்மெட்டில் வீடியோ வேணுமோ அந்த ஃபார்மெட்டில் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அடுத்து கன்வர்ஷன் போய்ட்டு ஸ்டார்ட் கன்வர்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட்டட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தோன்னா கிரியேட் ஸ்லைட் ஷோ கொடுக்குறேங்க. அதேமாதிரி ப்ராஜெக்ட் நேம், ரெசல்யூஷன் எல்லாம் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேங்க. ஃபினிஷ் கொடுத்தோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் எந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னு இங்கே இருக்குது. இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எதை வேணால் கொடுத்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தோன்னா நிறையா ஸ்லைட்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு எப்படி வேணும்னு இப்போ வந்து நான் போட்டு காட்ட போகிறேன். ஒரு 4-5 இமேஜ் சாம்பிளுக்கு ஆட் ஃபைல்ஸ் கொடுத்துருங்க. பிக்சர்ஸ் வந்துடுங்க.
இப்போ வந்து இதில் இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுக்க போகிறேன். செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தோன்னே அந்த இமேஜெலாம் இந்த இடத்துல லைனாக வந்துடும். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்லைட் ஷோன் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த ஏரோ மார்க்கில் விட்டுட்டிங்கன்னா அடுத்த ஃபோட்டோ வந்து அப்படி மாறும். உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அடுத்த ஃபோட்டோ ஸ்லைட் ஆகிறதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்ளை செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து பிளாங்க் ப்ராஜெக்ட் வந்து என்ன இன்டர்ஃபேஸ் வந்துச்சோ அந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஆடியோ ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் ஆடியோ ஆட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோன்னா இங்கே ஆடியோ சிம்பிள் இருக்கும், ஆட் ஆடியோன்னு. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ இந்த ஆடியோ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஓகே கொடுத்தோன்னே க்ரஷர் பொசிஷன் அப்படின்னு வரும், அதில் வச்சு ஓகே கொடுத்துடலாம். அப்போ வந்து நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேருந்து அந்த மியூசிக் வந்து கரெக்டாக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு ஆடியோ வந்து பெருசாக இருக்கனால ஸ்க்ராப் பண்ணால் அந்த ஆடியோ எப்படி ஸ்க்ராப் பண்ணணுன்னு அடுத்த வீடியோ நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம வீடியோ அந்த ஃபோட்டோ ஸ்லைட்ஸு ஆடியோ வச்சுட்டு கம்மிட்டு ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட்னு தான் அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னா நம்ம என்ன ஃபார்மெட்டில் வீடியோ வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் கொடுக்குறேங்க. ஸ்டார்ட் கன்வெர்ட் கொடுத்தோன்னே அந்த வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணுறது அந்த சைடில் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். ப்ளே ஆகி முடிச்சுன்னே ஓகேன்னு வரும். 100% முடிஞ்சோடனே ஓகே கொடுத்தோன்னா அது வந்து சேவ் ஆகிருக்கும். அது எந்த இடத்துல சேவ் ஆகிருக்குன்னு பார்த்து நாம் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஸ்க்ரீன் கேப்சர், அதாவது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறதுன்னு இந்த சாஃப்ட்வேரில் பார்க்கலாம். ஸ்க்ரீன் கேப்சர் கொடுத்திங்கன்னா எல்லாமே அதே சேம் ரெசல்யூஷன் பேக்ரவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேங்க. ஃபினிஷ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டர் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த கஸ்டம்ஸ், இந்த வீடியோ என்ன கிளாரிட்டியில் வரணும், ஆடியோவில் எந்த கிளாரிட்டியில் வரணும் அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு எப்போ வந்து இதில் வச்சுக்கோங்க 30 fps அதில் வச்சுட்டு ஸ்டார்ட் ரெக்கார்ட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீனு. அதை வந்து இந்த பாக்ஸ் எதுக்கு கொடுத்துட்டோன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன நடக்குதோ அது வந்து ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் டிஸ்பிளேக்கு வந்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக என்னென்ன ரெக்கார்ட் ஆகுதோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஃபஸ்ட்டு அது ரெக்கார்டுக்கு வந்து இந்த ரெக்கார்ட் சிம்பிள் இருக்கும்,
அதை வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ரெட் பாயிண்ட், இந்த ரெட் பாயிண்ட் கிளிக் கொடுத்தோடனே இந்த கீழே வந்து இந்த செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கும். செகண்ட்ஸ் உடனே நம்ம உள்ளே என்னென்ன ஆப்ரேட் பண்ணுறாங்களோ, என்னென்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்களோ எல்லாமே வந்து இப்போ இது ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இது எல்லாமே ஓப்பன் ஆகும், ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்டாகி முடித்தோடனே இங்கே ஸ்டாப் பட்டன் இருக்குது. இந்த ஸ்டாப் பட்டன் கொடுத்தோடனே வீடியோ வந்து ரெக்கார்டிங் கம்ப்ளீட்டட்னு வரும். ரெக்கார்டு கம்ப்ளீட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில், வீடியோஸில் மை கம்ப்யூட்டருக்குள்ளே போனால் டாக்குமெண்ட்ஸில் வந்து சேவ் ஆகிருக்கும். நாம் போய் எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து வெளியே வரணுன்னா கேன்சல் கொடுத்திங்கன்னா நார்மலாக வெளியே வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.